அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் புதன்கிழமை 6/5/2026 சித்திரை மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி. இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடத்தோட பராபவ ஆண்டோட முதல் தேய்பிறை பஞ்சமி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியை காட்டிலும் இந்த தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. சில திதிகள்ல வளர்பிறையை விட தேய்பிறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், வில்லங்கமான சில பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், வெளியே சொன்னால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை கைகொட்டி சிரிப்பார்கள் அப்படிங்கிறதால சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதாவது முழுங்கவும் முடியாது, மெல்லவும் முடியாது அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எனக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறவங்க தயவு செய்து இன்று இரவுக்குள்ளார நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க. இந்த பஞ்சமி திதியானது இன்று காலை 7:51 மணிக்கு ஆரம்பித்து நாளை காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் இதை நீங்க இந்த இரவு நேரத்தில் செய்வது தான் நல்லது. நாளைய தினம் ஷஷ்டி திதியாக இருக்குது. அதனால நாளைக்கு இரவு நம்ம செய்வதை காட்டிலும் இன்று இரவு நீங்க 12 மணிக்குள்ளார இதை நீங்க செய்யுங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டு காலங்கள்ல இருப்பவர்களும் செய்யலாம், இல்லாதவர்களும் இதை நீங்கள் செய்யலாம். நாங்க மறந்துட்டோங்க, அசைவம் சாப்பிட்டோம், நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறவங்களும் இதை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இதை நீங்க செய்ய வேண்டாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வழிபாடு. ஏதோ ஒரு தீர்க்க முடியாத வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்குது, பல ஆண்டுகளாக இழுபறியில் இருக்குது, அந்த வழக்கு தீரணும். கணவர் என்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை தீரணும். அல்லது வீட்டில் பல அமானுஷ்யங்கள் நடக்கின்றன, அது எப்படி தீரும்னே தெரியல, நல்ல தூக்கம் இல்லை, உடல் நலம் கெட்டு போகுது, பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்க நல்ல வழியில் வளர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம். சில சிக்கலான பிரச்சனைகள், உறவுக்குள்ளரே வரக்கூடிய சிக்கலான பிரச்சனைகள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரோட உடன் பிறந்தவரோ அல்லது கணவரோட தகப்பனார், அதாவது மாமனாரோ ஒருவர் அந்த வீட்டில் வாழ வந்த பெண்ணிடம் தவறாக நடப்பது, அல்லது அந்த பெண், ஏன்னா இப்போ இந்த காலத்தில் 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது, பெண்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, ஆண்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை தீர்வதற்காக ஆண்களும் இதை செய்யலாம், பெண்களும் இதை தாராளமாக செய்யலாம். சரி, நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று இரவு நீங்கள் 12 மணிக்குள்ளார இந்த ஒரு விஷயத்தை செய்து நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுட்டு உங்களுடைய கதவை லாக் பண்ணிட்டு நீங்கள் போய் படுத்துடலாம். சரிங்களா? இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் பஞ்சமியே போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. எப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பஞ்சத்தை போக்குபவளாக இந்த பஞ்சமி நாயகி இருக்கிறாளோ, அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியவளாக இந்த வாராகி அன்னை இருக்கிறாங்க. ஸோ நான் இதை மாதிரி ஒரு பெரிய அகல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிளாஸோ செராமிக்கோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 பொட்டுகள் நான் வச்சுருக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. இப்போது இந்த அகலில் நாம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான இலை இந்த கற்பூரவள்ளி இலை. ஏன்னா இந்த பஞ்சமி அப்படிங்கிற இந்த திதியில் இந்த ஒரு இலையை நாம் பயன்படுத்தும் பொழுது அது அசாத்தியமான பலன்களை தருகிறது. இன்னைக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் தருமா, வேற எந்த திதியிலையும் நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு பலர் கேட்கலாம். தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த இலையோட மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாம் எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு வரக்கூடிய நல்லவைகளை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும், நமக்கு தேவையில்லாததை நம்மிடம் இருந்து நீக்கிவிடும். அத்தகைய சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு இருக்கின்றது. ஸோ நீங்கள் வளர்பிறையிலும் இதை பயன்படுத்தலாம், தேய்பிறையிலையும் பயன்படுத்தலாம், பஞ்சமின்னு கிடையாது, நீங்கள் அஷ்டமிலையும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நம்முடைய விருப்பம்தான். சரிங்களா? இந்த இலைகள், பூக்கள், வேர் இதெல்லாம் சில நாட்களில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய சக்தி அதீதமாக இருக்கும். அப்படி ஒரு நாள் தான் இன்றைய தினம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி. ஸோ ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க. சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அதே போல் இப்போ இன்னைக்கு நம்ம இரவு 12 சொல்கிறோம் மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்யலான்னு சொல்கிறோம். சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் எக்காரணம் கொண்டும் செடிகளில் இருந்து இந்த இலைகளை பறிக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சரி, இப்போ இந்த இலைக்கு மேலே இந்த இலையோட வாசனையை பற்றி, இதனுடைய தன்மைகளை பற்றி பல பதிவுகள் நாம் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். ஸோ இந்த இலைக்கு மேலே நாம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பச்சை பயிறு. இன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால நம்ம பச்சை பயிரை இவ்வளோண்டு வச்சா கூட போதுமானது. சரிங்களா? இவ்வளோ வச்சாலே போதுமானது. ஸோ இவ்வளோண்டு நீங்கள் வச்சிடுங்க. ஏன் நம்ம பச்சை பயிரை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவை நீங்கும். சில வீட்டில் பிள்ளைகள்லாம் சரியாக படிக்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க வீட்டில், ஆனால் தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கவனம் குறையும், கவனம் சிதறும், பயம் பதட்டத்தால் அவங்க படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க. அதாவது ஸ்கூல் டெஸ்ட்டெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் ஃபைனல் டெஸ்ட்டுன்னு வரும்போது, அந்த போர்டு எக்ஸாமோ அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாமோ வரும்போது அவங்களால எதிர்பார்த்த அளவு மதிப்பெண்களை பெற முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நன்றாக படிக்கணும், புத்தி கூர்மையோடு இருக்கணும், நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கணும். புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை இந்த பயிர் நீக்கிடும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு மேலே நீங்கள் முழுவதுமாக உப்பு போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அதற்கு மேலே கல்லுப்பு வச்சாச்சு. நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையிலேருந்து ஆரம்பித்து வீட்டோட மற்ற எல்லா இடங்களுக்கும் இந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த ஆரத்தியை எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிங்க. படுக்கிற அறை, ஹாலு, அதுக்கப்புறம் பசங்க இருக்கக்கூடிய அறை, பாத்ரூமு, எல்லா இடத்துலையும் காமிங்க. காமிச்சிட்டு இன்னொரு கற்பூரம் கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள் ஹால் நடுவில் கொஞ்சம் நேரம் அது எரியட்டும். நீங்கள் அதற்கு முன்பு நீங்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமர்ந்து அதை பாருங்கள். அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் கற்பூரம் ஃபஸ்ட்டே நிறைய வச்சாலும் வைக்கலாம், பெரிய கட்டியாக வைக்கலாம், பெரிய பீஸாக வைக்கலாம், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் அணைஞ்சிடுச்சுன்னா கூட நீங்கள் வையுங்க. மேல் மாடி, கீழ் மாடி, அதை மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த காமிங்க. இதை நீங்கள் இன்று இரவு 8 மணிக்கு மேலே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இதை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலுக்கு நிலைவாசலை சுற்றியும் வலமிருந்து இடமாக 3 முறை, அதை மாதிரி மாற்றி இடமிருந்து வலமாக 3 முறை, மேலிருந்து கீழே, அதை மாதிரி நீங்கள் காமிச்சிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் வச்சுட்டு அதை நமஸ்காரம் பண்ணுங்க. நிச்சயமாக அனைத்து தீயவைகளும், அனைத்து கண்திருஷ்டிகளும், எதிர்மறை ஆற்றலும், பொச்சரிப்பு, போராமை, இவை எல்லாம் தவிடுபொடி ஆகிடும். நம்ம இதை மாதிரி தேய்பிரையில் செய்யும் பொழுது நமக்கு தெரியாத நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடுங்க. ஸோ இவ்வளோதான் இதை நீங்கள் செய்யணும். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் அவசியம் இன்று இதை செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. ஒரு சின்ன பின் குறிப்புங்க. மறுநாள் காலையில், வியாழக்கிழமை காலையில் குளிக்கிறதுக்கு முன்பு இது எல்லாத்தையும் நீங்கள் கால்படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த அகல கழுவி மற்ற பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க.